அடுத்தது ஒரு சின்ன ஸ்நாக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து தேங்காய் வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதுலேயும் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்கிறது நமக்கு தெரியல. தேங்காவை நல்லா துருவி அதுலேருந்து முதல் பாலை எடுத்துட்டேன். அதில் இருக்கிற கப்பி தான் இது. இதை வச்சு எப்படி ஒரு அருமையான 2 டிஷ் செய்ய போகிறேன், ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இதை கொஞ்சம் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு வந்துட்டேன். நல்லா காயில் ஓரளவுக்கு தான் காய்ஞ்சிருக்குது. இப்போ வந்து கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதை வந்து இந்த தேங்காவோட கப்பி இருக்குங்களா, அதை கொஞ்சம் நெய் விட்டு வறுக்கிற பக்கம் என்ன அடுப்புலேருந்து எடுத்துட்டேன். கொஞ்சம் ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் வந்தது, அதனால் எடுத்துட்டு இப்படி கலந்துட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு. அடி பிடிக்கலை, இருந்தாலும் அந்த ஸ்மெல்லுனால அப்படி பண்ணேன். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன்னா, இந்த நெய் விட்டுட்டு நல்லா கலந்துட்டு இதை மறுபடியும் அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் எடுத்து வச்சுட்டு நல்லா எல்லா தேங்காய் துருவல் இருக்குங்களா, தேங்காய்லேயும் இந்த கப்பியில் எல்லாத்துலேயும் இது கலக்கிற மாதிரி இந்த நெய் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஒரு வாசனை வரும் இல்லைங்களா உங்களுக்கு, அந்த மணம் வரும் உங்களுக்கு. அந்த தேங்காயோட மணம் அந்த நெய்யோட மணமும் சேர்ந்து ஒரு மாதிரி அருமையான ஒரு மணம் வரும். அந்த அப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நெருப்பை அணைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மேலே என்ன போடணுங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இது வறுத்த வேர்க்கடலை ஓரளவுக்கு நான் தோல் நீக்கி வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலை வந்து 100 கிராம் வேர்க்கடலை இருக்கும். இந்த வேர்க்கடலையை வந்து பொடி பண்ணிடலாம். பாருங்கள், 5 பாதாம், 5 முந்திரி, 2 ஏலக்காய், இதையும் வந்து இந்த வேர்க்கடலையோடு சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். வேர்க்கடலை அரைச்சது பார்த்திங்கன்னா, வேர்க்கடலை இந்த மாதிரி குறை அரைச்சிக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த கப்பால் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கப்பால் 1.5 கப்பு வந்துருக்குது, 1 அரையும். அதே மாதிரி தேங்காவோட கப்பி இருக்குது இல்லைங்களா, இதுவும் வந்து 1 கப்பு வரும். இப்போ 2.5 கப்பு ஆயிடுச்சு. நான் 2.5 கப்புக்கு நான் வந்து 1 கப்பு கொடுத்தாவே போதும்னு நினைக்கிறேன் வெல்லம். இது பாகு வெல்லம் இல்லைன்னு நினைக்கிறேன், அச்சு வெல்லம் வாங்கிட்டு வந்துட்டு. அந்த ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்து பாகு வெல்லம்னு போட்டால் அது அச்சு வெல்லமாக வந்தது. இதை தான் நான் கொடுக்க போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இதால் அதே கப்பால் நான் எடுத்தனால அதே கொடுத்துட்டேன். 1 போட்டுட்டேன், 1 1.5 1 1.25 தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஸ்வீட் அதிகமாக இருக்கும்பாங்க, அதனால் இப்போ தான் ஞாபகம் வந்தது, மாற்றிக்கிட்டேன் நான். இதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடலாம். வெல்லத்தை இவ்வளோ திப்பி இருந்தது, வடிகட்டிட்டேன். முதல்ல காய்ச்சி வடிகட்டிட்டேன். இப்போ மறுபடியும் பாகு வருதான்னு பார்க்கலாம். இது பாகு வெல்லம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அச்சு வெல்லத்தில் நான் உருண்டை வெல்லம் தான் வாங்கியிருக்கேன். பாகு வெல்லம் அச்சு வெல்லத்தில் பாகு வெல்லம் தான் இது. நான் கூட பயந்துட்டேன், பாகு வெல்லம் இல்லைமையோன்னு நினச்சேன். ஆனால் இது பாகு வெல்லம் தான். இது இன்னும் கொஞ்சம் நல்ல கம்பி பதத்துக்கு வரணும். அப்போ தான் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து பர்ஃபியாக செய்ய முடியும். இப்போ இந்த மாதிரி கம்பி பதத்துக்கு வந்ததுன்னா இப்போ எல்லாத்தையும் போட்டுடலாம். ஒன்று ஒன்றா போடுறத காமிக்கிறேன். வேர்க்கடலை போட்டுட்டேன், முந்திரி, பாதாம், ஏலக்காய், வேர்க்கடலை இது போட்டுட்டேன் முதல்ல. அப்புறம் தேங்காவை போடலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ எங்கள் வீட்டில் செய்கிறது உங்கள் வீட்டில் வாசனை வரும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு இப்போ ஒரு தட்டில் நெய் தடவிக்கலாம். இதுதான் பதம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை வந்து எடுத்துட்டு சூடோடு அப்படியே தட்டில் கொட்டணும். இதில் கொட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணேன், இதில் நல்லா ரோல் பண்ணி விட்டுடலாம். சமமாக ஆகிடும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பாருங்கள், கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நான் வந்து இந்த கத்தியில் வந்து கொஞ்சம் இந்த கீ இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சைடில் இருக்கிற நெய்யை தடவினாவே போதும். நல்லா கட் பண்ணிவிட்டேன்.
இது ஒரே ஆளாக இருக்கிறதுனால எல்லாமே என்னால் காமிக்க முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணிட்டேன்னா பண்ணி எல்லாத்தையுமே வந்து பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா ஆறினோன்னு உங்களுக்கு எடுக்கும்போது காமிக்கிறேன். பாருங்க, அருமையான பர்ஃபி வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. எதுவுமே வேஸ்ட்டுன்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கிடையாது. அதையும் வச்சு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஏன்னா தேங்காய்ங்கிறது ரொம்ப உடலுக்கு நல்லது. பால் எப்படியோ அதோட திப்பியும் நமக்கு நல்லது. இதில் ஒரு முறை நான் செஞ்சப்போ ரொம்ப அருமையாக இருந்தது அந்த பர்ஃபி. இதே மாதிரி பர்ஃபி நீங்களும் செஞ்சுட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து வெல்லம் பிடிக்கலைன்னா நீங்கள் சர்க்கரையில் கூட நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். ஆனால் வெல்லத்தில் சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது இல்லைங்களா. இதில் தேங்காய், வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, ஏலக்காய் எல்லாமே. அது வந்து நான் வந்து பாகு வெல்லம்னு நினைக்கல, ஆனால் அது பாகு வெல்லம், அச்சு வெல்லத்தில் பாகு வெல்லம் அது. அதையும் போட்டு செஞ்சேன். ரொம்ப அருமையாக இருக்குது. இதே மாதிரி ஒரு டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்டுட்டு, ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.